ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பட்டன்களை எப்படி க்ரீன் ஸ்க்ரீனில் கொண்டு வரேன்னு சொல்லி. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், கட்டாயமாக பிக்சல் லேப் வேணும். பிக்சல் லேப் எப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இமேஜ் சைஸில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யுங்க, அதில் போய்ட்டு கலர் கொடுத்து அந்த இமேஜை வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சு காட்டுற மாதிரி இப்படி க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் ஒன்று நீங்கள் கட்டாயமாக சேவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுற நேரம் எப்போயுமே வந்து நீங்கள் கஸ்டமில் வைக்காமல் அல்ட்ரா இமேஜ் கொடுங்க. அல்ட்ரா இமேஜ் கொடுத்தா தான் கிட்டத்தட்ட 3 MB இமேஜ் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. 3 MB இல்லாட்டி 2.5 MB மாதிரி இமேஜ் ஒன்று கிடைக்கும். அந்தளவுக்கு இமேஜ் இருந்தால் தான் க்ரீன் ஸ்க்ரீன் செய்கிறதுல உங்களுக்கு குவாலிட்டி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிக்சல் லேப்பில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பிக்சல் லேப்லேருந்து வெளியில் வந்து கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைன் மாஸ்டர் ஆப் உங்கள்கிட்ட இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி புதுசாக ப்ரொஜெக்ட்னு ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஸோ நான் சொல்லி காட்டுற மாதிரி நான் இப்படி செய்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். 16.9 தான் ரெசல்யூஷன் இருக்கணும். அந்த லெவலில் வச்சு புதுசாக நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டை ஓப்பன் பண்ணி அதில் கைன் மாஸ்டர் ஆப்பில் மீடியா போயிட்டு நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி பிக்சல் லேப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் ஸ்க்ரீனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ஸோ இப்படி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் லென்த் மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கைன் மாஸ்டர் ஆப்பில் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் இந்த 4 வார்த்தையும் ஒரே மிக்கின டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதை ஓகே கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் ஒன்று கொடுங்க. கட்டாயம் ஃபாண்ட் ஸ்டைல் ஒன்று கொடுக்கணும். சாதாரணமாக ப்ளட் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்கறது நல்ல. ஃபாண்ட் ஸ்டைலில் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் ஒன்று கொடுங்க. நார்மலாக ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெட் கலர் கொடுத்து டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை பெருசாக்கிட்டு கீழே உள்ள க்ரீன் ஸ்க்ரீனுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து எந்த அளவு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. அதை இழுத்து வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் கட்டாயமாக கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தா தான் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிளியராக விளங்கும். ஸோ அவுட்லைன் கட்டாயமாக கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்குற நேரம் பிளாக்கில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோ செய்கிறதுக்காக அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அவுட்லைன். ஸோ எல்லோ கலர் அவுட்லைன் ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ அதை கணக்காக சென்டர் பொசிஷனில் கொண்டு போய்ட்டு டெக்ஸ்ட்டை வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை வச்சுட்டு இப்போ என்ன செய்யுங்க, அனிமேஷன் ஒன்று கொடுங்க. கட்டாயமாக அனிமேஷன் கொடுங்க நான் கொடுக்குற மாதிரி. ஸோ வைப் ரைட் அனிமேஷன் கொடுத்து அதை வந்து 1.5 செகண்டுக்கு வைங்க. அப்போ கணக்காக அந்த டைமிங் ஓடுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதிலே போயிட்டு அவுட் அனிமேஷன் கொடுங்க. அவுட் அனிமேஷன் கொடுத்து அதை வந்து வைப் லெஃப்ட் கொடுங்க. லெஃப்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ வீடியோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ முடிகிற நேரம்
இதில் காட்டுற மாதிரி வரும். ஸோ அதை வந்து 3.5 செகண்டுக்கு கொடுங்க. ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் முடிகிற நேரம் 3.5 செகண்டுக்கு வச்சா, இல்லாட்டி 3.0 செகண்டுக்கு வச்சா நார்மலாக இப்போ காட்டுற மாதிரி ஸ்பீடில் போகும். அதை கட்டாயமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அதை இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேவ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் நார்மலாக நல்ல பிட்ரேட் ஒன்று கொடுங்க. பிட்ரேட் கொடுங்க 12.5 Mbps மாதிரி கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் ஒன்று உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இப்போ வீடியோனுக்கு அதை எட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ அதை இந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வீடியோவில் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்றில் அதை எட் பண்ணணுமோ அந்த இடத்துல போயிட்டு லேயர் போங்க. கைன் மாஸ்டரில் லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். கைன் மாஸ்டரில் ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் குரோமா கீ இருக்கும். குரோமா கீயை ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு எந்த இடத்துல இதை வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அதை செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறதுங்க வந்து ரொம்ப லேசான வேலை. நிறைய பேர் இதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க கஷ்டமான வேலை, இதை செய்ய இயலாது, ஃபோனில் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நாங்களே எங்களோட ஃபோனில் செஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.